பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்ச லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க பற்றி அப்படின்னு ஏதோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்தேன். காலி பணம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, அசலும் இல்லை வட்டியும் இல்லை. 2 மாதம் டைம் கொடுனேன், என் தலையை அடக வச்சாது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துரு. டேய், உன் தலை யாரா வாங்குவா? தங்கச்சி, நீ ஏதாவது முயற்சி பண்ணி உன்னால முடியும். இரட்டை அர்த்தத்தில் சொல்லுது. இதான் சொல்லியிருந்தீங்களா, பெண்களை மதிக்கக்கூடிய அந்த விஷயம் சொல்லுது. இரட்டை அர்த்தத்தில் சொல்றதோட பெண்களை கொச்சைப்படுத்துவது புதுசு இல்லைன்றீங்க. எப்படி? கலைஞரின் மகன் அல்லவா நீங்க என்ன அசிங்கப்படுறா? அவன் வீடியோவே எடுத்து ஊர் முழுக்க போட்டு எல்லாம் பெருமை பேத்துறான். அவன் மானத்தை காப்பாற்றினா அவன் புடவைய முட்டிக்கு கீழே இழுத்து விட்டது கலைஞர். இது நம்ம ஸ்டாலின் ஐயா தான். அதுதான் நான் கேட்க வரேன். அதாவது உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறீங்களப்பா, 1000 ரூபாய்க்கு போடணுங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு மட்டும் அவ்வளோ கொதிச்சாங்க, நிறைய எழுதுனாங்கல்ல. இது வந்த பிறகு நான் அது ஆயிடுச்சு ஒரு நாள் இன்ன வரைக்கும் இதை பற்றி ஒரு முற்போக்குவாதிகளும் பேசலையே, ஏன்னு கேட்குறேன். அந்த காரணம் உங்ககிட்ட. ஒரு புருஷனுக்கு வேலை இருந்தா பொண்டாட்டி எதுக்கு வீட்டில் இருக்கிறவ கடை வாங்குறா? இல்லை இன்னொன்று, புருஷன் சம்பாதித்தெல்லாம் ஒயின் ஷாப்பில் கொடுத்துறா பொண்டாட்டி. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களையும் தமிழர்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா இதே விளம்பரத்தை இப்போ 2000 கொடுக்குற கர்நாடகா, இது முட்டி வரைக்கும் தெரியுது, தொட வரைக்கும் தெரிய வச்சு விளம்பரம் எடுப்பாங்க. அப்போ தமிழர்கள் நாம் எவ்வளோ மொக்கையாக இருக்கும் பாருங்க. பிரதமர் வந்து தமிழ்நாடு சுற்றுப்பயணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போதை மருந்து கடத்தல் பின்னணி அந்த நபர் மிக முக்கிய குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறார் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த 2000 கோடி ரெக்கவரி காட்டணும்ல, அந்த பணத்தை இவன் எங்கே விற்றா எங்கே போனா. அப்போ பொய்யா பேசுகிறாயா நம்மளா, இந்த நம்ம நார்கோட்டிக் பிரான்ச் அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. அப்போ ரெக்கவரி காட்டணும்ல. அப்போ அதற்கான வேலையை செய்வாங்கல்ல. இந்த நடவடிக்கை துரித நடவடிக்கையோட மாறும். உடனே இது என்ன சொல்கிறாங்க, திமுக தேர்தலில் ஜெயிக்க போதுன்றதுக்காக பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி, அதால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய இதில் வந்துட்டு ஒரு விளம்பரத்தை வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்குது பாருங்க புத்தி அப்படின்னு ஏதோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்தேன். ப்ரைவேட் விளம்பரம் இல்லை, ப்ரைவேட் விளம்பரம் இல்லை, ஆளுகின்ற திமுக அரசு கொடுத்துருக்குற இல்லை கட்சி கொடுத்துருக்குற எல்லாம் ஒன்று தானே, கட்சி ஆட்சி எல்லாம் ஒன்று தானே, அவங்க கொடுத்துருக்குற விளம்பரம் அது. என்ன அது கடுமையாக அவ்வளோ வார்த்தைகளை போட்டுருந்தீங்க, கொஞ்சம் பார்க்குறீங்களா? அதை மா செல்வன் வீட்டில் வேலை இருக்கான்னு கேட்டு வந்துடு. காலி பணம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, அசலும் இல்லை வட்டியும் இல்லை. 2 மாதம் டைம் கொடுனேன், என் தலையை அடக வச்சாது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துரு. டேய், உன் தலை யாரா வாங்குவா? தங்கச்சி, நீ ஏதாவது முயற்சி பண்ணி உன்னால முடியும். யோ இந்தா, இதுல 5000 ரூபாய் இருக்கு, முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தானே. ஏதுமா இந்த பணம்? நம்ம ஸ்டாலின் ஐயா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாருல்ல. இரட்டை அர்த்தத்தில் சொல்லுது. இதான் சொல்லியிருந்தீங்களா, பெண்களை மதிக்கக்கூடிய அந்த விஷயம் சொல்லிட்டு. இரட்டை அர்த்தத்தில் சொல்றதோட இரட்டை அர்த்தத்தை, கொச்சை அர்த்தத்தை காட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் துணி துவைச்சிருக்கிறாங்கல்ல, துணி துவைக்கும் போது இயல்பா யார் வீட்டு பெண்களாக இருந்தால் அந்த காலை புடவை நடையாமல் இருக்குது, கொஞ்சம் முட்டி வரைக்கும் தூக்கி இருந்தானே உட்கார முடியும். பொதுவாக அப்படி தானே உட்கார முடியும். அப்படி உட்காந்துங்கிறத அதை பார்த்து அவன், தங்கச்சி நீ நினைச்சா முடியும், உன் தலை எதுக்கும் பயன்படாது, தங்கச்சி நீ நினைச்சா முடியும்னா என்ன அர்த்தம் அது? அதை நீங்கள் வேகமாக சொல்லிடுறீங்க. அவன் சொல்லுது, தங்கச்சி நீ நினைச்சா முடியும் அப்படின்னு அதை இழுத்து அந்த பார்வை அந்த இடத்துல கொண்டு போகிறான். உடனே அந்த அக்கா அந்த சேலையை அப்படி இழுத்து விட்டுட்டு, யோ நீ எவ்வளையா வாங்கினேன் இவர்கிட்டன்னா 4000ன்னா 4000 புருஷன் சொல்லலாம், வட்டி உங்கள் அப்பனா கொடுப்பான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அந்த அக்கா வீட்டில் போய்ட்டு ஒரு 5000 தந்து கொடுக்கும். அப்போ புருஷன் கேட்பார்,
உங்கள்கிட்ட வந்து எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்னு கேட்டோடனே, நம்ம ஸ்டாலின் ஐயா மாதம் 1000 ரூபா தராருல, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தேன், அதுதான் இப்போ நம்ம மானத்தை காப்பாற்ற உதவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம காலம் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்போ ஸ்டாலின் அந்த 1000 ரூபாயை கொடுக்கலன்னா அந்த அக்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரியோட அக்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்தீங்க? 1000 இப்பதான் தேர்தலுக்கு முன்னாடி தானே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்குமா கொடுக்காம இருந்தது? இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கந்து வட்டிக்காரன் அந்த அக்காவை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்னடா இது எங்கள் வீட்டு பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா? நீ கொடுத்த பணத்தால் அதுங்க இன்றைக்கு மானத்தோடு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட அந்த மானத்தை எழுந்திருக்கும். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இப்படி இன்னொரு மாதிரி பேசுகிறேன்னா, அப்போ உங்கள் ஆட்சியில் கந்து வட்டிக்காரனை நீங்கள் கண்டுக்காமல் விட்றீங்க. ஏன்னா அவன் உங்கள் ஆள் அப்படி சொல்லவா? இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், இது என்னோடய பர்சனல் அனுபவம், நம்ம கார்ப்பரேஷனில் வேலை செய்கிற ஒரு பெரும்பாலான தொழிலாளிகளோட அந்த இதை வாங்கி வச்சுருவாங்க, சம்பள அட்டை, அந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் வாங்கி கந்து வட்டி கொடுக்குறோம் வாங்கி வச்சுருவாங்க. அப்போது நாங்கள் ஒரு ராயப்பேட்டை ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறோம். அப்போது அவன் தரமாட்டேன்றான். அப்போ நாங்கள் ஒரு போஸ்ட் போடுறோம், இந்த மாதிரி கந்து வெட்டி கோரப்பிடியில் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் அப்படின்னு போட்டு, சிந்தாதிரிப்பேட்டில் அந்த கந்து வெட்டிக்காரருக்கு எல்லாருக்குமே அங்கே தான் அக்கௌண்ட், அந்த சேலரி கிரெடிட் ஆகும். சுற்றி அந்த பேங்கை சுற்றி விட்டுட்டு பிரச்சனை பண்ணுறோம். ஏன்னா நம்ப மாட்டீங்க, இது எப்படி தான் ஜெயலலிதா காதுக்கு போச்சுன்னு தெரியல. அப்போ ஜெயலலிதா தான் சிஎம் அவர்கள். ஏன்னா கந்து வெட்டி கொடுத்தா 1 வருஷம் குண்டாஸில் போட்டோன்னு 2 நாள் சட்டனே. நம்ம யாரும் போய் அந்த அம்மா கிட்ட கேட்கல, வேண்டலை, ஒரு போஸ்டர் போடுறோம் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போது அந்த ஏழை மக்கள் மீது அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு கவனம் இருந்திருக்கு. கந்து வட்டி ஒழிப்பு சட்டத்தை அப்போ போட்டாங்க. இப்போவும் அந்த சட்டம் இருக்கு. ஆனால் இவன் இருக்குதுன்னு காட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி லாட்டரியை வந்து ஒழிச்சாங்களோ, நீ எப்படி வளர்த்தியோ அதே மாதிரி தானே இதுவும். சரி, இது இருக்கிறது சரிண்ணா, இது கருமம் இருக்க தான் செய்யும்பா, விடுப்பா, இவனுக்கு ஆட்சியாளர்கள் வந்து இதை ஊக்குவிக்கிறாங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம்ண்ணா. இவ்வளவு கொச்சைத்தனமாக பெண்களை வந்து பேசுகிற விதம் இல்லை. இது எப்படி? அது புருஷன் கடன் வாங்கிட்டு பொண்டாட்டி படுத்து தீக்கணும், அதான் தலையெழுத்தா? ஏன் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அப்படியா? அதான் சொல்லுவாங்க, கண்ணகி நகர்னு பேர் வச்சு கண்ணகியாக இருந்த மக்களை கலங்க ஏற்படுத்திட்டு கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இருக்கு. ஏன்னா இப்போ அந்த கண்ணகி நகர்னால ஒரு முறைகேடான நகரம், மக்கள் எல்லாமே வேற வழி இல்லாம வழிப்பறி செய்யறது, தகராறு பண்றது, கிரிமினல்ஸ் அப்படின்ற ஒரு பேரை உருவாக்குற மாதிரி பண்ணாரு. பல சட்டத்துக்கு புறமான வேலை அங்கே நிற்குது. எல்லாமே கஞ்சா, பெரும்பாலும் கஞ்சா, அது இது என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாமே அங்கே நடக்குது அப்படின்னு ஒரு நெறியோடு வாழ்ந்த மக்களை இந்த பேரை வச்சு எவ்வளோ கொச்சைப்படுத்திட்டாரு. அவ்வளோ இது இருந்திருக்கு அந்த வக்கரம், அந்த மக்கள் மீது அவ்வளோ வக்கரம். மக்கள் மீது இருந்ததா கண்ணகி மீது இருந்ததான்னு தெரியாது. கண்ணகி மீது இருந்தால் பர்சனலாக இருந்தது. கண்ணகிக்கு செலவுனா காதலிக்கு எதை வச்சாரு அவரு, இவர் இல்லை அவரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இது இவங்களுக்கு புதுசு இல்லை, அதான் நான் சொல்ல வர்றது. பெண்களை கொச்சைப்படுத்துவது புதுசு இல்லைன்றீங்க. எப்படி? கலைஞரின் மகன் அல்லவா, கலைஞரின் மகன் அல்லவா? ஆமாம்பா, நான் கூட அப்படிதான்ப்பா நினைச்சோம். இதையெல்லாம் பார்க்குற போது எப்பா கரெக்டா? ஏன்னா நான் அண்மையில் முன்னாடி ஒரு கதை படித்தேன். ஒரு அப்பாவுக்கு பொண்டாட்டி செத்து போயிடுறான் சின்ன வயசுல. அவங்களுக்கு ஒரு பொண்ணு வளருது, பெரிய பொண்ணாகுது, வசதி இல்லாத குடும்பம். ஒரு நாள் இரவு பொண்ணு மிதுன்னு அது வயதுக்கேற்ற அந்த வளர்ச்சியோடு அது நிற்கிது. அதற்கு கல்யாண வயதையும் தாண்டியும் போயிடுச்சு. அப்போது அந்த இயற்கையாக அதற்கு வர வேண்டிய சில உணர்வுகள் அப்பப்போ வந்து அதை தொல்லைப்படுத்துது. ஒரு நாள் இரவு மழை பெய்யுது. இவங்க குடிசை வீட்டில் மேலேருந்து தண்ணி சொட்டுது. அப்போ தள்ளி படுத்திருந்தவர்கள் தண்ணி சொட்டினா அப்படி நவந்து வந்து படுக்கிறாங்கல்ல, அப்படி நெருக்கமாக போது
இருவரின் மூச்சுக்காற்றும் இவருடைய மூச்சுக்காற்று அவள் மீதும் அவளுடைய மூச்சுக்காற்று இவள் மீதும் வருது. மூச்சுக்காற்று பற்றவுடனே அவங்க அந்த உச்சத்துக்கு போய் அவர்களுக்குள் ஒரு கலவை ஏற்பட்டு விடுகிறது. கலவை ஏற்பட்ட உடனே நீண்ட நாளாக புருஷனை இழந்த பொண்டாட்டியை இழந்த புருஷனோட தாகமும் ஆசையும் தீர்ந்தது. இவ்வளவு நாளாக கண்ணி கழியாமல் இருந்த அது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கன்றாவி கதை, அதை விடுங்க, எழுதுனது அந்த பெண்ணின் தேவையும் தீர்ந்தது. இதை எழுதியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த கதையின் பெயர் முதிர்கண்ணி. புரியுதா? சரி. அதே மாதிரி வான்கோழி, வாலிப விருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது இயற்கைக்கு எழுதின கதை. ஆமாம், இயற்கைக்கு முரணான உறவு. ஏன்னா உறவுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அதற்கான உடல் அமைப்பிற்கு உறவு கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு வரைமுறை வைத்தவன் தமிழன். நீங்கள் கற்புக்கு கூட இலக்கணம் பேசுவாங்களே, புத்திகாசனம்லாம் பெரிய புட்டி மாதிரி பேசுவோம். கற்புண்டா ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மட்டும்தானா, அது ஆம்பளைக்கு மட்டும்தானா, அது அப்படி இப்படின்றாங்க. நாங்களாம் கேட்போம், ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை எத்தனை பேர்கிட்ட போகிறானோ அதே மாதிரி நாங்களும் போவோம். இப்போ என்னயா உங்களுக்கு, ஆம்பளை சட்டை போடுறோம், நாங்கள் சட்டை போடுவோம். ஆம்பளை பனியன் போடலையா, நாங்களும் இதுவும் போடாமல் சட்டை போடுவோம். ஆம்பளை வந்து பாப் கட்டு வெட்டுறானா நாங்களும் வெட்டுவோம். அவன் போய் டீ கடையில் போய் ஒரு தம்மு வாங்கி டீ குடிக்கிறான், நாங்களும் குடிப்போம். பெண் சுதந்திரம். அப்போ வந்து கற்புங்கிறது எல்லாத்துக்கும் போசு. ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குன்னா அடையாளங்குது, எதனா அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். நாங்கள் அந்த பெரியார் வழியில் வந்தவர்கள். கற்புங்கிறது 2 பேருக்கும் பொதுவானது அப்படின்லாம் நம்ம விளக்க சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி அறிஞர் குணா கற்புக்கு ஒரு இலக்கணம் வைக்கிறார். அந்த காலத்தில் யாரோட வேணாலும் யாரும் பேசலாம்ங்கிற நிலை இயல்பாக இருந்தது. அப்போ ஒரு பெண் நினைக்கிறான், அப்போ தான் வந்து ஒருத்தன் பேசிட்டு போவான், இன்னொருத்த வந்து பேசுவான். உடல் ரீதியான வலியும் அந்த மன வலியும் உடல் வலியும் பெண்ணுக்கு இருக்கும். அப்போ பெண் நினைக்கிறா, ஏன்னா அது நம்ம இஷ்டப்படாத ஆள்லாம் வந்து நம்ம கூட பேசுகிறானே, அப்போ நான் யாரோடு விரும்புகிறேனோ, நான் யாரோடு விருப்பப்படுகிறேனோ அவரோடு மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொள்கிறார்கள். அதுதான் நாளடைவில் கற்பு அப்படின்னு வந்தது. அப்பேற்பட்ட தத்துவத்தை ஏன் நீங்கள் போனீங்கன்னா நாங்களும் தான் போவோம் அப்படின்னு சொல்கிறது பெண் புரட்சி. இதுதான் பெரியார் மண்ணு, பெரியார் தத்துவம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி கணக்கு பண்ணால் இது சரியாக தானே இருக்குது. இப்போ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, இப்போ நிறைய பேர் இது வந்து பொதுவாக பெண்களை கொச்சப்படுத்தாத. அதுதான் இப்போ நம்ம இதை மாற்றி யோசிப்போமா. இப்போ கந்து வட்டி தர பொம்பளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் வட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து என்னையா எங்கேயா அவன் பொண்டாட்டி, இல்லைக்கா எங்கேயோ போயிருக்கா, நல்லா வாட்ட சட்டமாக தான் இருக்கிற, நீ நினச்சா அது நம்ம பண்ணலாம் போலக்குதே வாயன் அப்படின்னு அந்த ஆளை இந்த பொம்பளை கூடும்போது அவங்க பொண்டாட்டி உடனே என் புருஷனை விட்டுரு, இந்தா 5000 அங்கே ஐயா ஸ்டாலின் கொடுத்தாரு, மாதம் கொடுத்தாரு, சீட்டு போட்டேன், ஏன் அப்படி எடுங்களேன், அப்படி எடுப்பீங்களா? அப்போ பெண்கள்லாம் 2 சீக்வன்ஸும் ஒன்று தானே, அதே கந்து வட்டி எதிர்பாலினம் அழைக்கிறது. ஏன் இப்படி எடுக்க மாட்டீங்களா? பார்வையில் பெரியார் சொன்ன முற்போக்கில் அந்த பெண்ணியத்தில் அவங்க சொன்ன பெண்ணியத்தெல்லாம் கரெக்டு தான். நான் அதை சொல்ல வரல, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் புரியுது, இல்லைன்னா புரியாம இல்ல. அது அசிங்கமா பேசிட்டு இருக்க கூடாது. வெளிப்படையா பேசினா உங்களுக்கு கொச்சையா இருக்குதா? கொச்சைன்னு இல்லைங்க, அது அசிங்கமா இருக்குது. நீங்க என்ன அசிங்கமா அவன் வீடியோவே எடுத்து ஊர் முழுக்க போட்டு எல்லாம் பெருமை பேத்துறான். அவன் மானத்தை காப்பாத்தினா, அவன் புடவைய முட்டிக்கு கீழே இழுத்து விட்டது கலைஞர், இது நம்ம ஸ்டாலின் ஐயா தான், இல்லைன்னா முட்டிக்கு மேலே தூக்கி இருக்கும் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறான். அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, அதை கொஞ்சம் உடைச்சி பேசுறது உங்களுக்கு அசிங்கமாக இருக்குதா? இல்லைங்க, இது வந்து ஒரு அநாகரிகமான விளம்பரம். நீங்கள் 1000 சொல்லுங்கண்ணே, அநாகரிகம்னு சொல்கிறீங்களே, எத்தனை பேருக்கு இது கணம் தெரிஞ்சான் சொல்லுங்கள். அதுதான் நான் கேட்க வரேன். அதாவது உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறீங்களப்பா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு மட்டும் அவ்வளோ கொதிச்சாங்க, நிறைய எழுதுனாங்கல்ல. இது வந்த பிறகு நான் அதை ஆயிடுச்சு ஒரு நாள் இன்ன வரைக்கும் இதை பற்றி ஒரு முற்போக்குவாதிகளும் பேசல. ஏன்னு கேட்குறேன், அந்த காரணம் உங்ககிட்ட. ஒரு காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களான்னுவோம், நமக்கு என்ன தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களான்னுவோம், நமக்கு கோவம் வருது, ஏய் இந்த வெள்ளம் கோவத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். என்னத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், சரி கொஞ்சம் இருக்கட்டுமே, பெண்ணா பெண்ணா குறைஞ்சிட்டு போகுது அப்படின்றது கூட இருக்கலாம். அது என்ன தங்கமா வைரமா அள்ளி எடுத்துமா போகிறான், இல்லை கிள்ளி எடுத்து மூட போகிறான். அது அவங்க வீட்டு பெண்களுக்கும் பொருந்தும் இல்லை. அதுதானே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அள்ளி எடுத்து போகிறான், கிள்ளி எடுத்து போகிறான், பெரியார் சொன்னார் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்களே. இன்னும் நம்ம என்ன பேச முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் கடன் வாங்கிட்டேன், நான் அந்த செக்ஸ் மேஸ்டருக்குள்ளே போல, இப்போ நான் கடன் வாங்கிட்டேன். நான் யாராலடா வாங்கினேன், ஏன் கடன் வாங்கினேன்? நான் கடன் வாங்குற அளவுக்கு என்ன வச்சுங்கிறீங்களே நீங்கள் இன்னமும்.
ஒரு புருஷனுக்கு வேலை இருந்தால் பொண்டாட்டி எதுக்கு வீட்டில் இருக்கிறவ கடை வாங்குறா? ம் இல்லை இன்னொன்று, புருஷன் சம்பாதித்தெல்லாம் ஒயின் ஷாப்பில் கொடுத்துறா, பொண்டாட்டி கடன் வாங்கி தானே தீரணும். ஏடா இப்படி போனாலும் நீங்கள் தான், ம் இப்படி போனாலும் நீங்கள் தான். அப்போ டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு பல ஆயிரம் குடும்பத்தை கடன்காரனாவா கந்து கட்டுவீர்கள மூழ்கி செய்யறதே இவங்க தான் செய்யிட்டு அந்த பக்கம் 1000 ரூபா கொடுத்துறாராம், அதனால இப்படி வருதுன்னு ஒரு விளம்பரம். இது என்ன? இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களையும் தமிழர்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. ம் ஏன்னா இதே விளம்பரத்தை இப்போ 2000 கொடுக்குற கர்நாடகா, ம் இது முட்டி வரைக்கும் தெரியுது, ம். தொட வரைக்கும் தெரிய வச்சு விளம்பரம் எடுப்பானா? ம் ஏன்னா செருப்பு கட்டி அடிச்சிடும் அந்த அரசாங்கத்தால், ம் அந்த ஊரில் இருக்கிறான். கர்நாடகா. ஆமாம், ஏற விட்டு பொம்பளையோட எவன்டா கேவலப்படுத்தி எடுக்கிறீங்க ம் அப்படி அடிப்பானா அடிக்க மாட்டானா? கட்டாயம். அப்போ தமிழர்கள் நாம் எவ்வளோ மொக்கையாக இருக்கும் பாருங்க. ம் நம்ம மொக்கையாக இருக்கிறதால தான் இந்த மாதிரியான விளம்பரங்கள் நம்மளை கொச்சைப்படுத்துது. அப்புறம் இன்னொரு விளம்பரம் ஒன்று எடுத்தாங்க. ம் ஒரு கேள்வி, ம் இந்த மாதிரி என்ன ஏதுன்னா, என் புருஷன் சேர்த்து 3 வருஷம் ஆச்சு, இப்போ வந்து என் பேர் விஜயா, என் புருஷன் பேர் வெள்ளச்சாமி, ஐயா கொடுக்குற 1000 தான் என்னை காப்பாற்றுது இப்போன்னு சொல்லுது. அப்போ ஆட்சி வந்து உன் புருஷன் செத்து போனானா? ம் அட என் புருஷன் சேர்த்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என் புருஷன் சேர்த்து 3 வருஷம் ஆகுதுன்ற, ஆட்சி வந்து 3 வருஷம் தான் ஆகுது. இது என்ன கணக்கு? இது எனக்கு எங்கேயோ இடிக்குது. இது இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு கால் அவனே எதாவது ரிவெஞ்ச் பண்ணணும்னு எடுப்பானோ? ம் ஒரு 3-4 கூட ஆக்கியிருக்கலாம்ல. ம் ம் படுவாய் வந்தான் என் வாழ்க்கை போச்சு ம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த விளம்பரத்தை தோணுது. அப்போ இவர்கள் அந்த உழைக்கும் மக்களை எப்படி கொச்சைப்படுத்துகிறான் பாருங்க. ம் ஏங்க 30-40 ரூபா கொடுத்து பேரனில் வெளி வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க போடாதாங்க. ம் 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 இதுனா 4000-5000க்கு வந்து உங்கள் வீட்டு பெண்கள் மாதிரி க்ரீமை வாங்கி போடுதுங்க. இல்லை, அதை தான் கேட்க வரேன். குறிப்பாக இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் இவ்வளோ மகா மட்டமாக கொச்சைப்படுத்திருக்குது. இது எந்த முற்போக்குவாதிகளும் இது வரைக்கும் பேசலை. இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து பேசுனது 1000 ரூபாய் செல்ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட குசுன்னு பேசலான்னுது. அப்புறம் அவங்க பையன் துரைமுருகன் பையன் வந்துட்டு 1000 ரூபாய்னா பலன்னு வந்திருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லியா லிப்ஸ்டிக்கு எல்லாம் இப்படி வந்திருக்கு. இப்படி இவங்க இந்த பெண்களை வந்து இவ்வளோ மட்டமாக கொச்சையாக பேசுறது தான் பெரியாரியே பெண்ணியமான ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன பதில் உங்களுக்கு? இந்த கொச்சையாக பேசுறது எங்கே வந்து பேசுகிறீங்க? எங்கே வந்து பேசுகிறீங்க? அண்ணா அறிவாலயத்தில் செயற்குழு கூட்டம் போட்டு என்ன எல்லாம் பலங்கிறீங்க, அங்கே பேசுகிறீங்களா? தெருவில் வந்து பேசுகிறீங்க. ஏனோ தானே நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு நான் வகையற்று இந்த கருவம் முடிச்சவனுங்க பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க, ஏதோ பிள்ளைக்கு அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் 2 பிஸ்கெட்டை வாங்கலாம் அப்படின்ற நிலையில் நீ எங்களை வச்சுன்னுக்கிற. அதை பயன்படுத்தி நாங்கள் அங்கே வரோம், அதை பயன்படுத்தி நீ கொச்சை பண்ணுற. எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தானே. ஒரு 300 ரூபாய்க்கு தன்மானத்தை எழுந்து எந்த கொடியை கையில் வச்சுக்கிறேன்னு கூட தெரியாமல், அது என்ன கட்சி கொடின்னு கூட தெரியாமல் நீ கொடுக்குற பிளாஸ்டிக் பைப்பை உன் பின்னாடியே வச்சுன்னா வரல. தோட்டத்து தன்னை வெட்டிய வீட்டில் தோரணமானது வாழை. தோட்டத்தில் அவன் தோட்டத்தில் வளர்த்த தென்னையை வெட்டியாந்து வாசலில் கட்டுறான்ல, அதை மாதிரி என்னை அழிச்ச நீ. நான் வகையிட்டு 200 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறேன், என்னோட இயலாமையை பயன்படுத்தி என்கிட்ட உன் கொடியை கொடுத்து என்னை கெடுத்தவன் கொடியவே கொடுத்து உன் பின்னாலேயே என்னை அலைய வைக்கிறியே, இது என்ன கேவலம் இல்லை? இன்றைக்கி பாருங்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த ஒரு 5 வயசு 16 வயசு 17 வயசு 18 வயசு பையெல்லாம் கொடியை பிடிச்சின்னு போகிறான்ல, இவன் பிரச்சாரம் பண்ணோன்னே என்னென்ன இவன் கையில் இருக்கும்? வீரன் தான் இருப்பார். என்னடா வீரன் பாட்டில் தான் இருக்கும் இருக்கும்ல. அப்போது ஒரு 18 வயது இளைஞர் நல்லதை கொடுக்க மாட்டாங்க. அவன் தான் பொட்டெல்லாம் பாட்டில் இதானே வச்சுக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. ஆமாம், நான் மேக்கப்பு இதோட நான் செட்டப்பாக இருக்கிறேன், நான் அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை சாப்பிட்டு நான் வெயிலில் தாங்குற மாதிரி ஒரு 5000-10,000 கிருமி போட்டுன்னு வருவேன். இவன் வெயிலில் வந்து சொங்கி உடம்புலேருந்து வேர்வை வந்து நீர் சக்தி எல்லாம் வற்றி வாடி இப்படி சொங்கி போயிருப்பான்ல, அவனுக்கு உற்சாக பானத்தை வாயில் ஊற்றினா தானே நிமித்து நிற்பான். அப்போது எங்கள் வீட்டு இளைஞர் எங்களையும் எப்படி கெடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு சட்டம் பண்ண குறைஞ்சது ஒரு 25 வயதுக்கு கீழே இருக்கிறவன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அதுலேருந்து ஒரு 25 ஒரு 2 வருஷம் கம்மி எப்படியோ அந்த ரேஞ்சில் கொண்டு வரணும். ஏன்னா இவன் 16-17 வயசு பசங்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தி குடிக்கு அடிமையாக்கி விட்டுருணும். நீ ஒரு 10 நாள் 15 நாள் பிரச்சாரம் பண்ணுவேன், ஒரு குவார்ட்டர் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவன் குடிப்பான். அப்போ அதுக்கு ஏதாவது அவன் செய்வான்ல. என்ன போய் உடல் உழைப்பை செலுத்தி இன்றைக்கி ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிக்க போகிறேன்னு நான் சொல்லுவான். அங்கே இங்கே ஏதாவது பீராயிடலாமா, அதை இதை பண்ணலாமான்னு தானே தோணும்.
அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தலுங்கிறது ஒரு ஆட்சியை மாற்றும், இல்லை அதிகாரத்தை மாற்றும், ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னா இது நம்ம இளைஞர்களை எங்கேயோ கொண்டு போய் விடுது இல்லை. அதை ஒரு பரிசீலனை பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்ண்ணா. இது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு விளம்பரம் கொடுமையாக இருக்குது. இல்லை அந்த கட்சியிலே திமுகவிலே மகளிர் அணிலாம் இருக்கலாம், அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதை? இல்லை, அவங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்க. நம்ம கட்சியில் நான் இதை விட என்ன இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க, நமக்கு தெரியாதா அப்படின்னு அதை எடுத்துங்கள்ல. ஐயா, பெண் விடுதலைன்றீங்க, அப்புறம் பெண்களை பாதுகாப்போம், மணிப்பூர் பெண்களை பாதுகாப்போன்றீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற பொம்பளைங்களை என்ன பண்ணான்னு ஒரு ஆடியோ ஒன்று வந்து தெரியுமா? பெண்கள் மாநாடு போடுறாங்க, பெண்கள் உரிமைக்காக கூட்டம் போடுறாங்க நம்ம விருகம்பாக்கத்தில். 2 பொம்பளை போலீஸே வந்து புகார் கொடுக்க வச்சாங்கல்ல. அப்போ இவர்களோட எண்ணமே, நீங்கள் கருணாநிதிக்கு பொதுவாக சொல்லுவாங்க, கருணாநிதி எப்போ பேசினாலும் அதில் வந்து சிலேடையாக செக்ஸ் கலந்து ஒரு கிளுக்கிழுப்பு அப்படி பேசி ஜனங்க சூப்பராக தலைவர் சூப்பராக பேசினார்றான் அப்படின்னு அவன் வந்து அந்த அந்த செக்ஸ் வார்த்தைகளில் அப்படியே தன்னை கடந்து போயிடணும் அப்படின்னு பண்ணுறவங்க தானே. இது நம்ம செக்ஸாக கூட பார்க்க முடியாது. இது வந்து இது ஆக்சுவலாக இதை எடுத்தவொடனே பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த எடுத்த நாயை உள்ளே கூட போடலாம். அதாவது பொறுப்பேற்க வேண்டியவங்க யாரு? அவங்க தானே பொறுப்பேற்கணும். ஆமாம், கலைஞரின் மகன் அல்லவா, அவர் தான் பொறுப்பேற்கணும். இப்போ இதெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு தெரியாது. இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் தெரியாது. புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. யார் கொடுப்பா? கொடுக்கணும், யாராவது பார்த்து கொடுக்குறவங்க கொடுக்கணும். அப்போ இந்த நாட்டில் அதை கொடுக்கறதுக்கு நம்ம தான். யாருன்னா கொடுத்தீங்கன்னா தான் அவங்க எடுப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கிற தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா? இன்னொரு விஷயம், பிரதமர் வந்து தமிழ்நாடு சுற்றுப்பயணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போதை மருந்து கடத்தல் பின்னணி அந்த நபர் மிக முக்கிய குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறார்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரி, கஞ்சா போதை பணம் தான் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துறீங்கன்றாரு. ரொம்ப யோசி பேசுறீங்க போல இது. இல்லை, நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் பேசுவேன், காரணத்தோடு தான் பேசுவேன். அவர் சொன்னது அப்படி சொல்லணும் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இளைய தலைமுறை இன்னைக்கு இருக்குது எல்லாமே கஞ்சா போதைக்கு வந்து அடிமையாயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எச்சரிக்கை இருக்குது, நீங்க புரிஞ்சிக்குங்கன்னு எச்சரிக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே ஒரு புகாரை வாங்கிட்டேன், அதால பார்த்து பேசுறப்ப காலையில போன உங்களுக்கு தான் வந்துச்சு, என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க முதல்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க இது வந்து ஏன்பா என்னப்பா முதல்வர்கிட்ட சரி ஏதோ நிவாரண நிதி கொடுக்க போனாரு, முதல்வர் புள்ள கட்டியும் போயிருக்காரு. ஐயோ சரியா, முதல்வர் புள்ளகிட்ட கூட போனீங்க, ஏன் அந்த வீட்டு அம்மாவையும் அந்த லிங்கில் தான் சேர்த்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை இதில் பார்க்கணும். இன்றைக்கு அமீர் வந்து விசாரணைக்கு போய் வந்தார், கிட்டத்தட்ட நீங்களே 1 மந்த் ஆகுதா. நேற்றுல இருந்து இடி அதுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயார், ஓட மாட்டேன், ஒளிய மாட்டேன். ஏன் ஒளியா? சமூக வலைத்தளங்கள் பேசுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நடந்ததோ அதை நான் நேர்மையாக எதிர்கொள்வோம் அப்படின்னு தான் அவர் பேசி. இல்லை, ஒளிஞ்சு தான் பாரு, ஓடி தான் பாரு. விசாரணை கூப்பிட்டா வானா வந்தானே ஆகணும். இன்னும் ஓட மாட்டோம் ஒளிய மாட்டோம் என்ன அர்த்தம்? அது ஒரு பக்கம். இப்போது இடி வந்து சில இடங்களில் ரைட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு கொரியர் கம்பெனி வைத்திருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை ரைட் பண்ணதாகவும், அங்கே வந்து சோதனை பண்ணாங்க, ஏதோ ஒரு பாலிமர் நிருபர் அடித்தாங்கன்ற மாதிரிலாம் செய்திலாம் வந்து அப்புறம் இவங்க இப்போ மறுத்தாங்க. திரும்பவும் அது சம்மந்தப்பட்ட இடத்துல இன்றைக்கு ரைடு போயிருக்காங்க இல்லையா? நீங்கள் இந்த லாஸ்ட்டாக மழை வெள்ளத்தில் ஒரு பிரபல எழுத்தாளர், அவங்க வீடு வந்து நம்ம கஸ்தூரி ரங்கன் சாலை போயஸ் கார்டன் பக்கத்தில் இருக்குது. என் வீட்டில் இன்வெர்டர் தீரப்போகுது, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, ரோட்டில் தண்ணி போகுது, அப்படியே கணுக்கால் அளவு என் வீட்டில் தண்ணி ஏறுது. நான் மாசுவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏம்மா மழை பெஞ்சதுன்னா அப்புறம் மழை விட்டால் தண்ணி போயிடும், மழை பெஞ்சா எல்லாத்தையும் தண்ணி நிற்க தான் செய்யும் அப்படின்னு கட் பண்ணிட்டார். இப்போ மாசுக்கு நீங்கள் ஃபோன் பண்ண முடியுமா, நான் ஃபோன் பண்ண முடியுமா? மாசு நம்ம கூட ஒரு போக்குவரத்து பழக்க வழக்கம் இருந்தால் தானே, அறிமுகம் இருந்தால் தானே. அப்புறம் நான் வந்து துர்கா மேடமுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே துர்கா மேடம் என்ன வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்துச்சு, எங்கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, இன்வெர்ட்டரும் க்ளோஸ் ஆகும் போது நாங்கள் எல்லோரும் மாடிக்கு போயிட்டோம், நான் எங்களால் சமாளிக்க முடியலன்னொடனே சரி இரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். யார் அந்த ஒருத்தர்? அவர் தான் சிற்றரசு.
ம் அந்த அம்மா சொல்லுது, சிற்றரசன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், உடனே என்னம்மா வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி தண்ணி கூட இல்லைன்னா 10 அக்வாஃபினா பாட்டில் வாங்கி அமிச்சார். அதை வேண்டிய சாப்பாடுக்கு பாடலாம் மூட்டை கட்டி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் கூட அமிச்சார். அப்புறம் வேறு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்படியாவது என்னை இங்கேருந்து ரிலீவ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ஏறி போச்சு. உடனே அவர் சொன்னார், சாதாரண வண்டி வராது, கொஞ்சம் ஹைட்டான வண்டி தான் வைக்கணும், நான் அதை பண்ணிக்கிறேன், எப்படி இன்றைக்குள்ளே நான் உங்களை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வேணார். அப்புறம் ஒன்றும் முடியல, இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் நீங்கள் மாடிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நாளைக்கு கண்டிப்பாக அங்கேருந்து எடுத்து நீங்கள் சொல்கிற அந்த ஃபேமஸான ஹோட்டலில் விட்டுறேன்னு சொன்னார். அதேமாதிரி மறுநாள் எங்களை செக்யூர் பண்ணி நான் சொன்ன ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹோட்டலில் விட்டுட்டாரு. நான் வந்து துர்காம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி. அதேமாதிரி அந்த சிற்றரசுக்கு உதவி பண்ணார். இப்போது இது ஏன் இப்போ சொல்ல வரீங்க? இப்போ அந்த சிற்றரசு தான் சந்தேக வலயத்துக்குள்ளே இருக்கிறார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது திறந்து வச்சது அவருடைய கொரியர் நிறுவனத்தை திறந்து வச்சது யார்? அது எனக்கு தெரியல. உதயநிதி தான் திறந்து வச்சார். உதயநிதி தானே? அவர் தான் சொல்கிறாங்க. அப்படியா? எல்லாம் ஒன்று தானே அவங்களுக்குள்ள? அதுதான் முதல்வர் பிரதமர் மோடி சொல்கிறாரா, நெருங்கின அந்த குடும்பத்துக்கு மேலிட குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க. நான் ஃபோன் பண்ணது எனக்கு தெரிஞ்ச துர்கா மேடமுக்கு வந்தது இது ஒரு இல்லைனா. அப்போ அந்த இசை வெளியீட்டு விழா, இந்த பணமே அந்த பணம் தான்றாங்க. அந்த இசை வெளியீட்டு விழாவில் அடுத்த வாரிசோட வீட்டம்மா வராங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கூடங்க எவ்வளோ சில விஷயங்களை பண்ணுவோம், அது வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துப்போம். வீட்டில் தெரிஞ்சால் அவங்க இப்போ நம்ம கூட எவ்வளோ கால்லாம் வருதில்ல, அப்படி கால் வந்தால் வீட்டம்மா இதில் ஏய் பாடா பாடா பார்த்துக்கலாம் தீர்த்துலாம் நான் சொல்லுவான். வீட்டு வெளியில் வந்து தான் அவனை கமுக்கமாக திட்டிட்டு. ஆமாம், ஏன்னா அவங்க நாலேஜ் போடுது, அவங்க எங்கே இருக்கிறாங்க போகிறாங்க, எதுக்கு அவங்கள தந்து இது நடுவில் விடுவானே அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க பார்த்தீங்களா எல்லோரும் சிக்க வச்சிட்டானுல்ல. இப்போது நீங்கள் என்ன இவங்க இதுக்கு உடந்தேன்னுலாம் நம்ம சொல்ல வரல. அம்மா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னம்மா சம்மந்தம்? நீ வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதில் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் ஏமா போனீங்க? 1000 பேர் வந்து பார்வையாளர் வந்திருப்பான், ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் வந்திருக்கோம். ஒரு விஐபின்னும் போது ஏமா நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்களே, என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போது இப்போ சிக்கிறாங்கல்ல தேவையில்லாமல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து இந்த மாதிரி விட்டுட்டிங்களே, அதைத்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கலாம். இப்போங்க சிலர்லாம் கேட்குறாங்கல்ல, ஏயா ஒரு என்கொயரிக்கும் ஒரு மாதம் என்ன இடைவெளி அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு வேலை நடந்ததாக கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்லை, அது வந்து போதை மருந்து தடுப்பு பிரிவு அன்னைக்கு. இப்போ வந்து இடி ஏன்னா அமலாக்கத்துறை பண பரிவர்த்தனை வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கலாம் அப்படின்ற பேர்ல அவங்க நடத்துறாங்க. இந்த ரேடிங்கள் எப்பவுமே சுகரம் பிபிஎம் மாதிரி, அது வந்தா இது வந்துடும், இது வந்தா அது வந்துடும். 2000 கோடி என்ன சூட் கேஸில் வச்சு எங்கன்னா வச்சிருப்பேன். இது எங்கேயாவது கொட்டி மிஷினில் கொட்டி துணியை வெளுக்கிற மாதிரி மணி லாண்டரிங் பண்ணி ஒயிட் ஆக்கியிருப்பில்ல, அதுதானே இடி. அப்போ அது வரத்தானே செய்யும். இப்போ அமலாக்கத்துறை 2000 கோடின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2000 கோடி ரெக்கவரி காட்டணும்ல அந்த பணத்தை. இவன் எங்கே விற்றா எங்கே போனா, அப்போ பொய்யா பேசுகிறாயா இந்த நம்ம நார்கோட்டிக் பிரான்ச் அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. அப்போ ரெக்கவரி காட்டணும்ல. அப்போ அதற்கான வேலையை செய்வாங்கல்ல. இந்த நடவடிக்கை துரித நடவடிக்கையோட மாறும். உடனே இது என்ன சொல்கிறாலும், திமுக தேர்தலில் ஜெயிக்க போதுன்றதுக்காக பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி, ஐயா பார்த்தீங்களா நீங்கள் ஓட்டு போட்டு என்ன காப்பாற்றினாதான் நான் அவரை கூட்டு வர முடியும், இவரை கூட்டு வர முடியும்னு சொல்லி கூட ஓட்டை வாங்கிடுவாங்க. அதால் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்சி மாறிடுச்சு, ஐஎன்டிஏ கூட்டணி வந்துடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஐஎன்டிஏ கூட்டணி வந்துட்டா அதெல்லாம் நாங்கள் அப்போ சாதகமாக எல்லாத்தையும் இது பழிவாங்கிற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்து விசாரிங்கன்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுன்னு விட்டுருவாங்க. அப்படி தானே நடந்திருக்கும் நிறைய. அப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2G ஞாபகம் இருக்குதா? ஆடியோ வந்தது ஞாபகம் இருக்குங்களா? திரும்பி விசாரணை நாங்கள் பேசி சரி கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு ஆடியோலாம் வந்து இத்தனை வருடங்கள் கழிச்சு இப்போ அப்பீல் இருக்குது, அது ஞாபகம் இருக்கா? பதிலுக்கு என்ன கேட்குறீங்களா? என்னன்னா ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு ஜப்பான் ஞாபகம் இருக்குதா, இவங்க அப்பா வந்து உங்களுக்கு இந்த ஹிரோஷிமா ஞாபகம் இருக்குதான்னு கேட்டதுக்கு வந்து இந்த ஃபோர்ட்டு இந்த துறைமுகம் அட்டாக் வந்து பேல் ஹார்பர் ஞாபகம் இருக்குதான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்களும் நானும் கேட்டுட்டு இருக்கிறோம். அதானே, இது இந்தியா கூட்டணி முதல்ல வராது.
ஏன் நீங்கள் வேற அவங்க தான் ஏதோ பித்து பிடிச்சி சொல்லிங்கிறாங்கன்னா நம்மளையும் அதை பேசுவாள். வந்தால் சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ வந்து இதிலிருந்து விற்ற 2000 கோடியை எடுத்து எங்களுக்காக நீ பயன்படுத்த போகிறது இல்லை. நீ என்ன ஆள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் நாங்கள் தர வெற்றி. நாங்கள் தர ரிசல்ட்டுன்னா ஓட்டை உனக்கு போகிறதா இன்னொருத்தனுக்கு போடுறதான்றது தானே. நீ 2000 கோடி நாசமாக போனால் போகுது, எவ்வளோனா போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் எப்படி நடந்தாலும் உன்னுடைய உண்மை முகம் எங்களுக்கு ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சிச்சுல. நீங்கள் எதையும் செய்வீர்கள் பணத்துக்காகன்னு, அது போதும். அதான் இந்த போதை மருந்து கடத்துற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து எதை வேணாலும் செய்வாங்கல்ல. ஆமாம். இப்போ நம்ம இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையான சில விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல, எப்படி கிண்டலும் கேலியும் பண்ணுறானுங்க பாருங்க. இப்படி கொச்சைப்படுத்துகிற நீ இப்போ சீமான் சொல்கிறார், ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையாக்கும். உடனே இப்போ எல்லாத்துக்கும் நக்கல் அடிப்பார்ல ஒருத்தர், நம்ம பேரன் லவ்லி லிஃப்டிக்கு அவர்கிட்ட ஒரு சேனல் கேட்குது. யார் அது பேரன் லவ்லி லிஃப்டிக்ன்றீங்க? பேரன் லவ்லி புள்ள. ஓ, அவங்கள சொல்றீங்க, துரைமுருகன் லிஃப்டிக்கு அப்பா. ஓ சரி. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த சீமான் வந்து ஆடு மாடு மேய்ப்பாரு. உடனே அதுக்கு ஒரு சிரிச்சுட்டு அப்படியா அப்படின்னு நெக்கல் பண்ணுறாங்க. இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒட்டகம் மேய்க்கிறாங்கல்ல, அங்கேயும் ஆடு இருக்குல்ல, மேய்க்கிறான்ல. அவன் எப்படி கரெக்டாக 8 மணி நேரம் ஆடை கட்டு போய் மேய்ச்சிட்டு அதில் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு பண்ணையில் அடிச்சுட்டு அந்த வீடியோவை ஓனர் பார்க்குறான், அவனுக்கு மாதம் சம்பளம் வருதில்ல. பெரும்பாலும் அந்த இடங்களில் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களாம். அந்த ஒயிட் ட்ரெஸ் எதுக்குன்னா, அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டிருந்தா அந்த ஸ்டாஃபுக்கு அடி விழுமா. ஏன்னா நீ எங்கேயோ அதுங்களை தானாக விட்டுட்டு நீ எங்கேயோ படுத்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்ட அப்படின்னு அதை முறைப்படுத்தி அந்த கேமராலாம் வச்சு அவன் பண்ணுறான்ல. அதே மாதிரி இந்த நம்ம டென்மார்க் இருக்கு, இது இருக்குல்ல ஹாலண்டு, இந்தியாவின் அதாவது உலகத்தின் அங்கே தான் பால் சுரங்கம் மாதிரி, அது பால் அங்கே தான். அங்கே எல்லாமே பண்ணை சிஸ்டம் தானே, அங்கே வேலை செய்கிறவன் ஸ்டாஃப் தானே. அப்போ அங்கெல்லாம் சாத்தியமாகுது. மாடு இதை மட்டுமே வச்சு பால் உற்பத்தி பொருள்களை மட்டும் வச்சு உலகின் முதன்மையான நாடு டென்மார்க். சொர்க்கம் தானே அது. அப்போ அங்கெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ மாடு மேய்க்கிறது தானே அங்கே தொழில். ஏன்னா அதாவது நடக்கிறத சொன்னால் கிண்டல். இந்த மாதிரி நாங்கள் வந்து மலைகளை பாதுகாப்போம், மண் எடுப்பதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க நக்கல் பண்ணணும். ஊடு எப்படி கட்டுவார் இவங்க நக்கல். அப்போ எம்சாண்டு மண் கல் எல்லாம் ஊடு எப்படி கட்டுவார்? சரி, கேரளாவில் வீடு கட்டுறது இல்லையா? அவன் மலையை உடைக்கிறானா? கேரளாவில் ஃபோர்ட்டு கட்டுறானே, தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து போய் கட்டுறாங்க. ஃபோர்ட்டு அங்கே இங்கிருந்து போகுது. அப்புறம் என்ன? அப்போ அவன் அந்த மலையை உடைக்காமல் அதை மெயின்டைன் பண்ணுறான்ல, மண் எடுக்காமல். எப்பறம் நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்க முடியும்? அதாவது மெயின்டைன் பண்ணாமல் இருக்க முடியாது நீ எப்படி சொல்லுவேன்? தேவைக்கு வேண்டியதே கொஞ்சம் போல் எடுத்து பயன்படுத்திக்கலாம்ல. உங்களை மாதிரி தேவடியாதனம் பண்ணுற மாதிரி ஊருக்கு எதுவும் விற்க மாட்டோம்ல. அதை சொன்னால் அந்த ஒரு பைத்தியக்காரையா சீமானு இப்படி சொல்கிறான் பாரியா அப்படின்னு நக்கல் பண்ணுறது. அப்போது உண்மையான விஷயங்களை கொச்சைப்படுத்தி கேலிப்படுத்துவது, இந்த மாதிரியான கொச்சைத்தனமான விஷயங்களை உண்மை போல காட்டி மக்களை கவருங்கிற புத்தி இருக்க, இந்த புத்தி கேடுகத்த புத்தி. இந்த புத்தியை மக்கள் புரிந்து கொள்கிற காலம் வெகு விரைவில் வரும். நல்லது. நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த விளம்பரம் வந்து இப்படி ஒரு படு மோசமான விளம்பரம்ன்றதை நிறைய தகவலோடு சொல்லியிருக்கீங்க. அப்போ சந்திப்போம். வணக்கம். நன்றி. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நான் மருத்துவர் ரவிச்சந்திரன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். எங்களுக்கு வாக்களியுங்கள். எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.